இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தினோட தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து யெகோவா ராஃபா ஊழியத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. இந்த நாட்களிலும் கூட சிலுவை தியான கூட்டங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சிலுவையை குறித்ததான ஒரு நல்ல நற்செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சில காரியங்களை கர்த்தர் சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளை குறித்ததான சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலுவையிலே நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு 7 வார்த்தைகளை பேசினார். முதலாவது வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கின்றதான வார்த்தை. இரண்டாம் வார்த்தை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்கின்றதான வார்த்தை. மூன்றாவது வார்த்தை ஸ்திரீயே அதோ உன் மகன் என்கின்றதான வார்த்தை. நாலாவது வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்றதான வார்த்தை. ஐந்தாவது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்கின்ற வார்த்தையை தேவன் பேசினார். ஆறாவதாக முடிந்தது என்கின்றதான வார்த்தையை பேசினார். ஏழாவதாக பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்கின்றதான வார்த்தையை பேசினார். அதாவது சிலுவையிலே 7 வார்த்தைகளை இயேசு பேசினார். அதை 7 வார்த்தை என்றும் சொல்லலாம், 7 வாக்கியங்கள் என்றும் சொல்லலாம். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலங்களில் பழி செலுத்தும் பொழுது ஆசாரியன் தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து திரைச்சிலைக்கு எதிரே இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் 7 முறை தெளிக்க வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியின் திரைக்கு எதிரே, கர்த்தருடைய லேவியராகமம் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே 7 தரம் தெளிக்க வேண்டும் என்று லேவியராம் புஸ்தகம் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தயவாய் ஒரு டைரி, ஒரு பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும். 7 என்று நம்ம எல்லாம் ஒரு 7 என்று பார்க்கிறோம். இங்கே வேதத்தில் பல 7கள் இருக்கிறது, பல 7 காரியங்கள் இருக்கிறது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டு கால பிரமாணத்தின்படி ஆசாரியன் தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே 7 தரம் தெளிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே சிலுவையிலே கர்த்தர் பேசின வார்த்தைகள் 7 வார்த்தைகள் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவ பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, பல 7 இங்கே இருக்கிறது. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நியாயம் விசாரிக்கப்பட்டார் அல்லவா, இயேசுவை நியாயம் விசாரித்தார்கள் அல்லவா. அது ஒரு நபர் 2 நபர் அல்ல, 7 நபரிடம் அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டார். முதலாவது பார்த்தீங்கன்னா, அண்ணா என்று சொல்லப்படுகிற அந்த பிரதான ஆசாரியனாக இருக்கிற அண்ணா அவரை நியாயம் விசாரித்தார். நீங்கள் டைரில் எழுதிக்கோங்க, உங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அண்ணா முதலாவதாக நியாயம் விசாரித்தார். இரண்டாவதாக காய்பா என்பவர் இயேசுவை நியாயம் விசாரித்தார். மூன்றாவதாக வேதபாரகர் பரிசேயர் முன்னிலையில் அவரை நியாயம் விசாரித்தார்கள். நாலாவது பிலாத்துவினிடத்திலே கொண்டு போய் இயேசுவை நியாயம் விசாரித்தார்கள். ஐந்தாவதாக ஏரோதுவினிடத்திலே இயேசுவை கொண்டு போய் நியாயம் விசாரித்தார்கள். ஆறாவதாக ரோம போர்ச்சேவர்கள் முன்பதாக இயேசுவை நியாயம் விசாரித்தார்கள். ஏழாவதாக கூடி நின்ற அத்தனை ஜனக்கூட்டங்கள் மத்தியிலே இயேசுவை நியாயம் விசாரித்தார்கள். இது மாதிரியான ஒரு கொடூரமான நியாய விசாரிப்பு வேறு எந்த நபருக்கும் நடந்ததாக சரித்திரம் இல்லை. 7 இடங்களில் இயேசுவை நியாயம் விசாரித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையில் பேசின வார்த்தைகள் 7 என்று ஏற்கனவே சொன்னேன். ஆசாரியன் ஒரு பழி செலுத்த போகும் பொழுது தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே 7 தரம் தெளிக்க வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். இப்படி 7 என்று பல இடங்களில் வருகிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவனுடைய இரத்தம் 7 இடங்களில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதையும் கவனமாக குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஒரு இடம் 2 இடம் அல்ல, 7 இடங்களில்
அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஆசாரியன் எப்படி தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே 7 தரம் தெளித்தால்தான் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும். இந்த முழு உலகத்தின் பாவங்கள், இந்த முழு உலகத்தின் அக்கிரமம், இந்த முழு உலகத்தின் மீறுதல்களுக்காக இயேசுவினுடைய இரத்தம் 7 இடங்களில் தெளிக்கப்பட்டது. முதலாவது பார்த்தீர்கள் என்றால் கெத்செமனே தோட்டத்திலே இயேசு இரத்தம் சிந்தினார். தன்னுடைய வியர்வை பெரும் துளிகளாக இரத்தமாக வெளியே வந்தது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதை கபத்தா என்று கூட சொல்லுவார்கள். கபத்தா என்று சொல்லப்படுகிற கெத்செமனே தோட்டத்திலே இயேசு இரத்தத்தை சிந்தினார். இரண்டாவதாக அவரை வாரினால் அடிக்கும் பொழுது இரத்தம் சிந்தப்பட்டது. முதலாவதாக கெத்செமனே தோட்டத்திலே இரத்தம் சிந்தினார். இரண்டாவதாக வாரினால் அவரை அடிக்கும் பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வெளிப்பட்டது. மூன்றாவதாக அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டும் பொழுது அவருடைய சிரசிலிருந்து இரத்தம் வெளிப்பட்டது. நான்காவதாக வலது கையிலே ஆணியை அடிக்கும் பொழுது அவருடைய கரங்களிலிருந்து, வலது கரங்களிலிருந்து இரத்தம் வெளிப்பட்டது. ஐந்தாவதாக அவருடைய இடது கையிலே ஆணியை கடாவும் பொழுது இடது கரத்திலிருந்து இரத்தம் வெளிப்பட்டது. ஆறாவதாக அவருடைய கால்களிலே ஆணியை துளாவும் பொழுது அவருடைய கால்களிலிருந்து இரத்தம் வெளிப்பட்டது. ஏழாவதாக அவருடைய விலாவிலே குத்தும் பொழுது அவருடைய விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டதென்று வேதத்தில் பார்க்கிறோம். திரும்ப சொல்லுகிற, நன்றாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக கெத்செமனே தோட்டம் என்று சொல்லப்படுகிற கபத்தாவிலே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இரண்டாவதாக வாரினால் அடிக்கும் பொழுது இரத்தம் சிந்தப்பட்டது. மூன்றாவதாக முள்முடி சூட்டும் பொழுது இரத்தம் சிந்தப்பட்டது. நான்காவதாக வலது கரங்களில் ஆணி, 5 இடது கையில் ஆணி, 6வது கால்களில் ஆணி, 7வது அவருடைய விழாவிலே குத்தும் பொழுது இரத்தம் வெளிப்பட்டது. தேவ பிள்ளைகளை ஏற்கனவே சொன்னதைப் போல இங்கே ஒரு 7 அல்ல, பல 7 இருக்கிறது. நான் உங்களுக்கு இப்பொழுது முதலாவது எந்த 7 சொன்னேன்? இயேசுநாதர் சிலுவையிலே பேசின வார்த்தைகள் 7. அது மாத்திரமல்ல, அவர் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது அவரை நியாயம் விசாரித்தது 7 முறை நியாயம் விசாரித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது 7 முறை 7 இடங்களில் சிந்தப்பட்டது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பிரதான ஆசாரியன் அன்றைக்கு பலி செலுத்த போகும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆசாரியன் தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து 7 இடங்களில் இரத்தத்தை தெளித்தான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது இதெல்லாம் ஒரு 7 2 7 அல்ல, நிறைய 7 இருக்குது. இப்போ நல்லா கவனமாக கேளுங்க. நான் உங்களுக்கு சில 7ஓட 7 நான் மேட்ச் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா கவனமாக கேளுங்க. பழைய ஏற்பாட்டில் பிதா ஆதாமோடு பேசினார் அல்லவா, ஒரு பாவம் பண்ணினார் அல்லவா, புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததினாலே ஒரு பாவம் உண்டாயிற்றல்லவா. அந்த நேரத்தில் தேவன் ஆதாமோடு பேசின வார்த்தைகள், ஆதாம் ஏவாள் பாம்போடு பேசின வார்த்தைகளும் 7. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளே, தேவன் பிதாவாகிய கர்த்தர் அன்றைக்கு பாவம் செய்த மனுக்குலத்தின் இடத்திலே பாவம் செய்த பொழுது பேசின வார்த்தைகள் 7. சிலுவையிலே இயேசு அந்த மனுக்குலத்தின் பாவத்திற்காக பரிந்து பேசின வார்த்தைகளும் 7. முதலாவது வார்த்தையை பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய கர்த்தர் பேசின முதல் வார்த்தை, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. ஆதியாகமம் 3:9 நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? கர்த்தர் கேட்கிறார், உன்னை எதற்காக படைத்தேனப்பா? என்ன நோக்கத்திற்காக உன்னை படைத்திருக்கிறேன்? உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்தவைகள் பெரியது. இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? உன் பாவத்தினாலே எதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னேனோ அதை புசித்து பாவத்தினாலே நீ எங்கே இருக்கிறாய்?
பாவத்தை செய்து கொண்டு என் முன்பு வர முடியாதபடிக்கு நீ இலைகளுக்குள்ள மறைந்து கொண்டு இருக்கு, எங்கே இருக்கிறாய் ஆதாம் என்று கேட்கிறார். எதற்காக ஆதாமை படைத்தார் தேவன்? ஒரு பெரிய நோக்கத்திற்காக, ஒரு பெரிய திட்டத்திற்காக ஒரு மனுஷனை, ஒரு மனுக்குலத்தை தேவன் படைத்து வைத்தால், புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்து தன் தன்மையை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, தேவ மகிமையை இழந்து, இப்பொழுது இலைகளுக்குள்ளே செடிகளுக்குள்ளே மறைந்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் கர்த்தர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட உடனே ஆதாம், பிதாவே எனக்கு மன்னியும், கர்த்தாவே எங்களுக்கு மன்னியும் என்கின்ற வார்த்தையை அவர் கேட்கல. சிலுவையிலே குமாரனாகிய கிறிஸ்து ஏற்கனவே வேதாகமத்தில் சொல்லப்பட்ட 1 Corinthians 15:47 முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின ஆதாம் கேட்கல, பிதாவே எங்களுக்கு மன்னியும் என்று முந்தின ஆதாம் கேட்கல. இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து கேட்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. முதல் வார்த்தை பிதாவாகிய கர்த்தர் பேசின வார்த்தை, நீ எங்கே இருக்கிறாய். இரண்டாவது வார்த்தை இங்க முதல் வார்த்தையை இயேசு சிலுவையிலே சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. முதல் வார்த்தை இங்க உள்ள வார்த்தை, சிலுவையிலே இங்க உள்ள வார்த்தையை நன்றாக கவனித்து. இரண்டாவது வார்த்தையை பாருங்க. இரண்டாவது வார்த்தை ஆதியாகமம் 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் பிதாவாகிய கர்த்தர். ஆதியாகமம் 3:11 உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யாரப்பா? நான் உனக்கு புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ? புசித்ததினாலே இந்த தோட்டத்தின் வாழ்வை நீ இழந்தாயோ? புசித்ததினாலே இந்த தோட்டத்தின் வாழ்க்கையை நீ இழந்திருக்கிறாய். நான் உனக்கு ஒரு பெரிய தோட்டத்தின் வாழ்வு, ஒரு பரதீசின் வாழ்வு நான் உனக்கு வைத்திருந்தேன் அப்பா. நீ புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே நீ தோட்டத்தின் வாழ்க்கையை இழந்திருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இரண்டாவது வார்த்தையில் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். அல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை இங்கே, நீ தோட்டத்தின் வாழ்க்கையை இழந்திருக்கிறாய். எதை புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்னேனோ அந்த கனியை புசித்ததினாலே நீ தோட்டத்தின் வாழ்க்கையை இழந்திருக்கிறாய் என்று பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தை இங்கே சிலுவையிலே இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட நீ பரதீசியில் இருப்பாய். அல்லேலூயா. இரண்டாவது வார்த்தையை தேவன் அப்படி சொல்லுகிறார். மூன்றாவது வார்த்தையை பாருங்க. இங்கே பிதாவாகிய கர்த்தர் மூன்றாவது வார்த்தையை ஸ்திரீயினிடத்தில் தான் பேசினார். இங்கே சிலுவையிலேயும் இயேசு மூன்றாவது வார்த்தை ஸ்திரீயே என்று தான் சொல்லுகிறார். ஆதியாகமம் 3:13 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 3:13 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவர் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அல்லேலூயா. மூன்றாவது வார்த்தையில் பாருங்க, சிலுவையிலேயும் இயேசு ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். இங்கே பிதாவாகிய கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், ஸ்திரீயே நீ இப்படி செய்தது என்ன? உன்னை என்ன நோக்கத்திற்காக நான் உருவாக்கினேன்? உன்னை என்ன திட்டத்துக்காக நான் உருவாக்கினேன்? நீ இப்படி செய்தது என்ன? இப்படி செய்தது என்ன என்று தேவன் ஸ்திரீயை நோக்கி சொல்லுகிறார். ஆனால் இயேசு சிலுவையிலே சொல்லுகிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன். தேவ பிள்ளையில இதை இன்னொரு விதமாக நம்ம வியாக்கியானம் பண்ணலாம். தோட்டத்தின் வாழ்வை இழந்திருக்கிறான் அல்லவா, பரதீசின் வாழ்வை இழந்திருக்கிறான் அல்லவா, பரலோகத்தில் இருக்க வேண்டியவன் அல்லவா, பரதீசியின் வாழ்க்கையை இழந்திருக்கிறான், பரதீசின் வாழ்க்கை இழந்திருக்கிறான், பரலோகத்தை இழந்திருக்கிறான், தோட்டத்தின் வாழ்க்கை இழந்திருக்கிறான் அல்லவா. கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயோ அதோ உன் மகன், மகனே அதோ உன் தாய் என்று
அவர் அடையாளப்படுத்துகிறார். எதற்கு சொல்லுகிறான் என்று பார்த்தா, இன்னொரு விதமாக நம்ம பார்த்தோம் என்றால், இயேசு சொல்லுகிறார், நீ பரதீசுக்கு வர வேண்டும் அல்லவா, நீ பரலோகத்துக்கு வர வேண்டும் அல்லவா, மணவாட்டியாகிய சபை அதுதான் ஸ்திரீ, மணவாட்டியாகிய சபை அதோ உன் தாய் சபைக்கு நீ போ, நீ பரதீசியின் வாழ்க்கைக்கு நீ வந்து விடலாம், நீ பரலோகத்துக்கு வந்து விடலாம், சபை என்கிற மணவாட்டியினுடைய இடத்துக்கு நீ போ, அங்கே போனா நீ பரலோகத்துக்கு வந்து விடலாம் என்று தேவன் சொல்லுகிறார். மூன்றாவது வார்த்தை ஸ்திரீயினிடத்தில் பேசப்பட்ட வார்த்தை, அதே மூன்றாவது வார்த்தை சிலுவையிலே இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நேர்த்தியா, எவ்வளவு கரெக்டா, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டில் இயேசு சிலுவையில் பாருங்க, 7 வார்த்தைகள் எப்படி ஒன்றுக்கொன்று கரெக்டாக வருகிறது என்று பாருங்க. அது மாத்திரமல்ல, 4வது வார்த்தையை பார்ப்போம். ஆதியாகமம் 3:14-15 பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. 4வது வார்த்தை இங்கே பாம்பினிடத்திலே சொல்லப்படுகிறதான வார்த்தை. பாவத்திற்குள்ளாய் வந்துவிட்டது. இப்ப இயேசு முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறார், முழு உலகத்தின் அக்கிரமத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறார், முழு உலகத்தின் மீறுதலையும் இயேசு சுமந்து கொண்டிருக்கிறார். பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பிதா பார்க்க முடியாது. இங்கே இயேசு நம்முடைய எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே பிதா தன்னுடைய முகத்தை மறைக்கிறார். அல்லேலூயா. பிதா பாவம் செய்கிற ஒரு மனிதனை பார்க்க முடியாது. இயேசு பாவம் செய்யல, நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையில இங்கே பிதாவாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை 4வது இங்க பாருங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா. இயேசு 1வது வார்த்தையில பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார் அல்லவா, 4வது வார்த்தையில பிதாவே என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டிருக்கலாமே. அங்க பிதான்கிற வார்த்தை அவரால் சொல்ல முடியல. ஏன்னா மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வேளையில அவர் தெளிவாய் பேசுகிறார். இப்பொழுது தெய்வமாக நின்று அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். பிதா, நான் அவரை பிதாவென்று சொல்லக்கூடாது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். அதான் சங்கீதம் 22:6 சொல்லுவாரு, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு புழுவை போல இயேசு துடித்து கொண்டிருக்கிறார் சிலுவையிலே. ஒரு புழுவை போல தேவனாகிய கர்த்தராகிய இயேசு துடித்து கொண்டிருக்கிறார். எதற்காக? வழிவேதனைகளுக்காகவா? பிதா தன் முகத்தை மறைத்ததற்காக இயேசு புழுவை போல துடித்தார். அதான் 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று தேவன் சத்தமாய் அவர் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. 5வது வார்த்தையை பாருங்க. 5வது வார்த்தை, மனுக்குலம் பாவம் செய்த போது பிதாவாகிய கர்த்தர் பேசின 5வது வார்த்தை. ஆதியாகமம் 3:16 பாருங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். அல்லேலூயா. மனுக்குலம் பாவம் செய்த பொழுது பிதாவாகிய தேவன் பேசின வார்த்தை இந்த 5வது வார்த்தை. இங்கே மனுக்குலத்தின் பாவம் நிவிர்த்தியாக்கப்படும் பொழுது பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு பேசின வார்த்தை, தாகமாயிருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இங்கே உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்,
அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று பிதாவாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஆசை என்று வருகிறது, இங்கே தேவன் தாகமாயிருக்கிறேன், எனக்கு தாகமாயிருக்கிறது. ஏசாயா 53:11 அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 110:3 பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வள ஜனம் உமக்கு பிறக்கும் என்று சங்கீதம் 110:3 தேவன் சொல்லுகிறார். தாகமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன் என்று 5வது வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிறார். 6வது வார்த்தையை பாருங்க. 6வது வார்த்தை, மனுக்குலம் பாவம் செய்த பொழுது பிதாவாகிய கர்த்தர் பேசிய 6வது வார்த்தை. ஆதியாகமம் 3:17-18 பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர்வைகளை புசிப்பாய் என்றார். அல்லேலூயா. இங்கே மனுக்குலம் பாவம் செய்த பொழுது பிதாவாகிய தேவன் பேசின வார்த்தை இது. மனுக்குலத்தின் பாவத்திற்காக நிவர்த்தி செய்யப்படும் பொழுது இயேசு பேசின வார்த்தை முடிந்தது. அல்லேலூயா. யோவான் 19:30 முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இங்கே உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று பிதாவாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சாபத்தை நான் சிலுவையிலே முடித்திருக்கிறேன். இனி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்க போறதில்ல, உனக்கு விளைச்சலை நீ பார்க்க போற. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன் சிலுவையிலே என்று தேவனாகிய இயேசு இங்கே சிலுவையிலே சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 7வது வார்த்தையை பாருங்க. ஆதியாகமம் 3:19 பிதாவாகிய கர்த்தர் பேசின வார்த்தை, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இங்கே அவனுக்கு மரணம் கொடுக்கப்படுகிறது. இங்கே 7வது வார்த்தையில் மனுக்குலத்திற்கு மரணத்தை தேவன் வித்திடுகிறார். நீ இதெல்லாம் செஞ்சதுனால நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று தேவன் மரணத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆனால் இங்கே பாருங்க, 7வது இங்கே மனுக்குலத்தின் பாவம் நிவர்த்திக்காக இயேசு பேசின வார்த்தையை பாருங்க. பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய மரணத்தை தேவன் நம்முடைய மரணத்தை சொல்லுகிறார். அங்கே நீ இதை செய்தபடியினால் நீ மண்ணுக்கு திரும்புவா என்று சொல்லுகிறார். இங்கே இயேசு தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்மை மரணத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். மரணத்தின் ஆக்கினையிலிருந்து இயேசு நம்மை கொண்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன்னுடைய மரணத்தை கொடுத்து நம்மை மரண உபாதையிலிருந்து பிதாவா இயேசுவாகிய கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, 7 வார்த்தைகள் சிலுவையிலே இயேசு பேசின 7 வார்த்தைகள். பழைய ஏற்பாட்டிலே மனுக்குலம் பாவம் செய்த பொழுது பிதாவாகிய கர்த்தர் பேசின 7 வார்த்தைகள். எல்லாம் ஒப்பிட்டு பாருங்க, எல்லாம் ஒன்றா வருது பாருங்க. அவர் பேசின வார்த்தைகள் 7, இயேசு பேசின வார்த்தைகள் 7, எல்லாம் ஒப்பிட்டு ஒன்றாய் வருகிறது. ஒரு பிரதான ஆசாரியன் தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து 7 இடங்களில் தெளிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. நியாயம் விசாரித்தது 7 முறை. அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வெளிப்பட்டது 7 முறை. பாருங்க, எல்லாமே ஒன்று போல 7 முறை, எல்லாமே 7 7 7 என்று வருகிறது. இப்பொழுது உங்களுக்கு நன்றாய் புரிந்திருக்கும். இயேசு பேசின 7 வார்த்தைகள், பிதாவாகிய கர்த்தர் பேசின 7 வார்த்தைகள், எல்லாவற்றையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்காக எவ்வளவு நேர்த்தியாக வேதத்தில் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள், வேதத்தில் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள், இதையெல்லாம் நம்ம போகிற போக்கில் படிச்சுட்டு போயிருந்தோம். ஆனால் இந்த வேதத்தில் எவ்வளவு மகத்துவங்கள் இருக்கிறது. தேன்கூடு போல நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு தேன்கூட்டை போல இருக்கு. இந்த சிலுவை தியான நாட்களில் இவைகளையெல்லாம் பேசணுன்னா ஒவ்வொரு வசனத்தையும் ஒப்பிட்டு பேசும் பொழுது அது பல வசனங்கள் ஒப்பீடுகளோடு
சில வசனத்தின் ஆதாரத்தோடு பேசும் பொழுது நிறைய பேசலாம். ஆனால் நமக்கு நேரத்தை கருத்தில் கொண்டு நான் உங்களுக்கு சுருக்கமாக மிகவும் வேகமாக இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக செபிக்கிறேன். இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சிலுவை தியான நாட்களில் ஆண்டவரே, பிள்ளைகள் அப்பா சிலுவையை குறித்ததான பல காரியங்களை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சுதந்திரந்தகப்பனே, இன்னும் சிலுவையை குறித்த ஆழமான சத்தியங்களை பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும், தெரிந்து கொள்ளட்டும். பிள்ளைகளை ஆண்டவரே சோதரம் நீங்கள் நடத்துங்கப்பா. ஆண்டவரே சுதந்திரந்தகப்பனே சோதரம் அப்பா சுதரிக்கிறார் ராஜா. சுதந்திரந்தகப்பனே அப்பா சுதரமுடைய ஊழியக்காரனாக இருந்து ஆண்டவரே சோதரம் இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி சேனல் ஆண்டவரே அப்பா ஒளிபரப்பாக இருந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நான் பிளஸ் பண்ணுறேன்பா. நான் பிளஸ் பண்ணுறேன் ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சுதந்திரந்தகப்பனே சோதரம் ஆண்டவரே பிள்ளைகளை உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன்.